ஹாய் வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகலன்னு சொல்லிட்டாரு. ஸோ லஞ்சு பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு டிஷ்ஷு பிடிச்சிருக்குங்க. அந்த டிஷ்ஷு என்னங்கிறது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மறந்தே போயிடும். ஏன்னா எப்போ சமைக்கும் போதும் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், இதை பற்றி மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு புது டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நின்று வறுத்து அரைச்சி அதை செய்து கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது. நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதை செய்யும் போது இருந்த வலியை விட இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்தது நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது அந்த பெயின் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பெட்டர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத யோசித்து அதை ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, யாருக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன, அதை பற்றி கவலைப்படாதீங்க. எப்போவுமே சமைக்கும் போது உங்களோட டிஷ்ஷை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா நைட்டு லெமன் ஜூஸில் சியா சீட்ஸ் ஆட் பண்ணி குடித்தேன். சியா சீட்ஸ் உங்களுக்கு ஹீட்டை கம்மி பண்ணும். ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு எந்த ஜூஸில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். இது இல்லை அப்படின்னா சப்ஜா சீட்ஸு அதையுமே நீங்கள் இதே மாதிரி தான் தண்ணியில் ஊற வச்சு எந்த ஜூஸில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இல்லை ப்ளைன் வாட்டரில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். வெயிட் லாஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் வாமிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தண்ணியில் கொஞ்சம் சோம்பு ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 3 ஸ்பூன் அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். மறுநாள் சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன். காலையில் இடியாப்பம் தேங்காய் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் சாம்பார், கோஸ் பொரியல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுண்டலுக்கு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு இதுக்கும் ஊற வச்சுட்டேன். தண்ணியில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.